டியர் ஸ்டூடெண்ட், நீட் யூஜி 2026 எக்ஸாமுக்குரிய ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு ஏப்ரல் 26, 2026 வர்ற ஞாயிற்றுக்கிழமை வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லி என்டிஐலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்களுக்குரிய அட்மிட் கார்டை நீட் எக்ஸாமுக்குரிய அஃபிஷியல் வெப்சைட்டான neet.nta.nic.in அப்படிங்கிறதுல அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதை லாகின் பண்ணி அவங்கவுங்களுக்குரிய அட்மிட் கார்டை டவுன்லோடு பண்ணிக்கலாம். இந்த அட்மிட் கார்டு பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் நீட் எக்ஸாமுக்கு 3 அல்லது 5 இல்லை 7 நாட்களுக்கு முன்னாடி என்டிஐலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த தடவை ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது 7 நாட்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எக்ஸாமினேஷன் சிட்டி எது அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனி அடுத்து இந்த அட்மிட் கார்டில் நீட் எக்ஸாமோட சென்டர் எது அப்படிங்கிறத இதில் நாம் தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் இயர் 2025 நீட் எக்ஸாம் எழுதின பல மாணவர்களுக்கு அவங்க கேட்ட சிட்டி, அவங்க கேட்ட சென்ட்ரு இதெல்லாம் அலாட் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு ஆந்திராவில் எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டது, அதே மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டது. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் 1 or 2 டேஸ்க்கு முன்னாடியே அவங்க எக்ஸாம் எழுதக்கூடிய சென்டருக்கு பக்கத்தில் போய் ஸ்டே பண்ணி மறுநாள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வரக்கூடிய நிலைமைகள்லாம் ஏற்பட்டது. இன்னும் மத்திய பிரதேசத்துலாம் சில இடங்களில் எக்ஸாமினேஷன் எழுதுகிறப்போ பவர் ஃபெயிலியர் ஆகி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் எழுத முடியாத ஒரு நிலைகள்லாம் ஏற்பட்டது. இன்னும் சில இடங்களில் எக்ஸாமினேஷன் ஹாலில் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு தாமதமானது. இன்னும் ஒரு சில இடங்களில் நீட் எக்ஸாமுக்கு எழுதக்கூடிய எக்ஸாம் ஹால் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் இல்லாமல், அடிப்படை வசதிகளே இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் பல வகையில் கஷ்டப்பட்டாங்க. பட் இந்த வருடம் என்டிஐலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்கள் கேட்ட, அதாவது எக்ஸாமினேஷன் சென்டர், எக்ஸாமினேஷன் சிட்டி இது எல்லாமே அவங்க கேட்ட மாதிரியே 99.2% அவங்க கேட்ட மாதிரியே அலாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு என்டிஐலேருந்தே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு அவங்க கேட்ட மாதிரியே தான் எல்லாருக்கும். போன வருடம் அனுபவித்த கஷ்டங்கள்லாம் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸுகள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள்லாம் எதுவுமே இருக்காது. ஸ்டூடெண்ட்ஸுகளுக்குரிய இந்த அட்மிட் கார்டை என்டிஏவோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுன்லோடு பண்ணணும். மற்றபடி விபிஎன் கனெக்ட் பண்ணி டவுன்லோடு பண்ணுறது, இல்லை சோசியல் மீடியாக்களான டெலகிராம், வாட்ஸ்அப் இதன் மூலமாக டவுன்லோடு பண்ணுறதெல்லாம் அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 26, 2026 ஞாயிற்றுக்கிழமை என்டிஐலேருந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறதுனால நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை லட்சம் மாணவர்களும் ஒரே நேரத்தில் லாகின் பண்ணுவாங்க. அப்போது சர்வர் நமக்கு டவுன் ஆகும், ஸ்லோவாகும். ஸ்டூடெண்ட்ஸால் ஈஸியாக லாகின் பண்ண முடியாது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் பேனிக்காகவோ பயப்படவோ தேவையில்லை. 2 மணி நேரம் கழிச்சோ இல்லை 4 மணி நேரம் கழிச்சோ, இல்லை அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு மேலே சர்வர் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் கூட நம்ம லாகின் பண்ணி நம்மளுடைய அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு உடனே நான் லாகின் பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னீங்கன்னா, அதிகாலையிலேயே நாம் வீட்டில் லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் இருந்தது அப்படின்னம்னா வைஃபைல கனெக்ட் பண்ணி, அதாவது குறிப்பாக ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, முன்னாடியே அட்வான்ஸாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, நம்ம அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம டக்குன்னு நம்மளால் லாகின் பண்ணி எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னம்னா, ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் நம்ம அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்தோம் அப்படின்னம்னா அவங்க நமக்கு அட்மிட் கார்டை எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னம்னா கூகுள் குரோமு, இல்லை அப்படின்னம்னா மோசிலா ஃபயர்பாக்ஸு, இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஈஸியாக லாகின் ஆகி நமக்குரிய அட்மிட் கார்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நீட் எக்ஸாமுக்குரிய அட்மிட் கார்டு டவுன்லோடு பண்ணிட்டோம். இந்த டவுன்லோடு பண்ண அட்மிட் கார்டில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னம்னா, நாம் நீட்டு அப்ளிகேஷன் போட்டப்போ என்ன பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டியிருந்தோமோ அதே மாதிரியான ஃபோட்டோ 4:2 அளவுள்ள போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை இந்த அட்மிட் கார்டில் ஒட்டணும். நாம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை சைன் பண்ணி அதில் டேட் இருந்தது அப்படின்னா, ஏன்னா நம்ம அப்ளிகேஷனில் அது மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா, இந்த அட்மிட் கார்டுலேயும் டேட்டு அண்டு சைன் மென்ஷன் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனில் நாம் அந்த மாதிரி டேட்டு சைனு மென்ஷன் பண்ணல அப்படின்னா, இதுலேயும் நம்ம டேட்டு சைனு மென்ஷன் பண்ண தேவையில்லை. அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் அட்மிட் கார்டு வாங்கினதுக்கப்புறம் அதை தரவாக படித்து பார்க்கணும். அதில் ரோல் நம்பர்லேயோ இல்லை அப்ளிகேஷன் நம்பர்லேயோ இல்லை ஏதாவது நேம்லேயோ இல்லை எந்த இடத்துலையாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா இமீடியட்டாக என்டிஏவோட ஹெல்ப்லைனுக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை நாம் கரெக்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தபடி அந்த அட்மிட் கார்டை நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை சுருட்டி வைக்கிறதோ, கசக்கிறதோ, மடித்து வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அதை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போய் அதில் எந்த டேமேஜ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு போய் அங்கே நாம் சப்மிட் பண்ணணும். நீட் அட்மிட் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னம்னா, நேம் ஆஃப் த ஆஸ்பிரண்ட்ஸ், பேரண்ட்ஸோட நேமு, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோட்டோகிராஃப்,
சிக்னேச்சர், ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், எக்ஸாமினேஷன் சென்டர், நேம் அண்ட் அட்ரஸஸ், எக்ஸாமினேஷன் டேட்டு, ரிப்போர்ட்டிங் டைம், கேட் க்ளோசிங் டைம், எக்ஸாமினேஷன் டியூரேஷன், இந்த மாதிரியான பல விஷயங்கள் அந்த அட்மிட் கார்டில் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்ப நீட் அட்மிட் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வேலிட் ஐடி ப்ரூஃப், அதாவது ஆதார் கார்டு அல்லது பாஸ்போர்ட், அதாவது அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃபுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை கம்பல்சரி ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். நீட் அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதில் ஏதாவது புதிய தகவல்கள் இல்லை அப்டேட்ஸ் இருந்தது அப்படின்னா அடுத்த வீடியோவில் அதை தெரியப்படுத்துகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.